எப்படி என் முன்னாடி தான் நிற்கிறார், எனக்கு தரிசனம் கொடுக்குறார். என்ன சாமி, என்ன ஐயா, என் பட்டு ஏப்பா போகாமல் பிடிச்சவர். 2 எட்டு கண்ணில் காட்டினார், ஆவலாக சாப்பிட்றாரு. இந்த பாருங்க ஜீவராசிகள் இப்போ ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இது 4 5வது பேட்ச். வேட்டி பறந்தாலும் பறந்துடுவாங்க, ஓடி போயிடுவாங்க, அப்புறம் தான் வருவாங்க. இவங்க வர நான் நெல் போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் என் மனைவி கூட சேர்ந்து நடந்து, என் மனைவி மக்களோடு சேர்ந்து நடந்து 15 வருஷம் மேலே ஆச்சு. இதே மண்ணில் என் மனைவி மக்களோட முகத்தை பார்த்து 8 வருஷம் ஆச்சு. ஃபோனில் பேசி 6 வருஷம் ஆச்சு. அவ்வளோதான். என் குழந்தைகளோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அவங்க தான் 2 பேரும் அதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருக்காங்க. அது என் மருமப்பில் அனுப்பி வச்சார். இப்போ எதிரில் வந்தாலும் எனக்கு யாரையுமே அடையாளம் தெரியாது. எங்கள் அப்பா என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிறா அப்படின்ட்டாரு. இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா நான் போய் கும்பிட்டேன். பல்லக்கு முன்னாடி பந்தம் பிடிச்சிட்டு போனேன். தீபாரணம் பார்த்தேன், விசுடுவர் எல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு அன்னதானத்தில் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு கடைசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு பிஸ்கட்டை போட்டு இந்த உட்காந்துருக்குறேன். இது என் அன்றாட வாழ்க்கை. இவங்களுக்கு செஞ்சுட்டு அங்கே மேலே டப்பாவில் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பூனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு எப்படியே உட்காந்துருக்குறேன். எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்காதுங்க. என்னையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிறார், நான் இவங்கள பார்த்துக்கிறேன். என்னையும் என் குழந்தைகளையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிறார். எல்லாம் எங்கள் அப்பா செயல். செந்தூரான கரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. முருகா செந்தூரான கரோகரா கரோகரா கரோகரா.